அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்து வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது, உறவுகளோடு சில காலம், பிரிவோடு சில காலம் வாழ்வில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கப்பட்டு எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு விதமான புதிய யோகங்கள் நிறைந்த ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உள்ளன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. என்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு வெளியே சென்ற ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு உறவுகளுடன் இணைந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மட்டுமல்லாது எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்து வெற்றி பெறுவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிய பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைகிறது. அதிலும் குறிப்பாக குரு சந்திர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், இந்த வாரத்தில் சுக்கிரமங்கல யோகமும் புத ஆதித்ய யோகமும் பல்வேறு வகையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமைகின்றன. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் புதிய மாற்றங்களும் தத்தளிப்பான மனநிலையில் இருந்த சூழ்நிலையில் மிக சிறந்த ஆறுதலாகவும் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. குரு 7இல் இருப்பது எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை மனநிறைவுடனும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது மனதில் நேர்மறையான எண்ணத்துடன் அனைத்து காரியங்களையும் எதிர்கொண்டு அவற்றில் நேர்மையான வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் குவிக்கக்கூடிய யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிறார். எனவே குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பம் சார்ந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமையுங்க. நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்களும் இந்த தருணத்தில் விலகி மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் நிதி சார்ந்த விஷயங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில புதிதாக பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குருவின் அமைப்பு காரணமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இல்லத்தில் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு விதமான குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த நிகழ்வுகளும் புதிய மாற்றங்களும் புதிய யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியான சனியுடன் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 2 கிரகநிலைகளும் பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4இல் இருந்த செவ்வாயும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைவதால் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கப் போகிறது. அதிலும் குறிப்பாக 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக சனி மற்றும் செவ்வாயின் இணைவு என்பது வரவேற்கத்தக்க அவ்வளவு சிறப்பான நல்ல அமைப்பு இல்லை என்றாலும் இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய சிக்கல்களை கூட விலக்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன இந்த கிரகநிலைகளின் கூட்டணி. இதிலும் குறிப்பாக சனி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய் அவருடன் இணைவதால் வலுவிழந்து காணப்படலாம். எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பஞ்சமஸ்தானம் என்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகள் சுமூகமாக விலகும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைப்பதால் இந்த தருணத்துல கால்நடை வளர்ப்பு முன்னேற்றத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி மிக வலுவாக
பொதுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியான பணிகளில் தொடர்ந்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அனுகூலமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பமும் உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்றன. எனவே புதிய முதலீடு உள்ளிட்ட பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம். உத்தியோக ரீதியாக குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையில் நிச்சயமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி கிட்டுங்க. உங்களுடைய புதிய தயாரிப்புகளுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையிலிருந்து அரசியல் துறையிலும் மாறுவதற்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் சனி செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து புதனுடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த ரூணரோக சத்ருஸ்தானம் என்பதால் நிச்சயமாக அசூர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சூரியன் ராகு இணைவு என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் இரு கிரகநிலைகளும் வலுவாக அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கோல்சார விதியாக பார்க்கப்படுகிறது. எனவே மனதில் ஏற்படக்கூடிய கற்பனையான பயன்கள் மற்றும் மறைமுக சூழ்ச்சிகள் போன்றவற்றிலிருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் புதிதாக பல பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் போது பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக ராகு கேதுதான் பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் ராகு கேதுவின் பழிவாங்கல் காரணமாக தான் இது போன்ற கிரகணங்களே நடைபெறுகின்றன. இருந்தாலும் கூட இந்த இடத்தில் 6ஆம் இடத்தில் இணைவதால் நிச்சயமாக பாதிப்பு மிகப்பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக தான் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதால் பலவிதமான தடைகள் இருந்தாலும் அவற்றை சாமர்த்தியமாக சாணக்கியனாகவும் சத்திரியனாகவும் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுவது மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருக்கிறாருங்க. எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயங்களையும் தோற்றுவிப்பது மட்டுமல்லாது விரய செலவுகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருப்பதால் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. எதை செய்தாலும் அந்த செயலின் விளைவை கருத்தில் கொண்டு அதற்கேற்றாற்போல் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய ஏது மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். இந்த சிரமத்தையும் தவிர்ப்பதற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். பல்வேறு வகையான மன போராட்டங்கள் விலகி மன தத்தளித்த ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.